Peppers Entertainment Television. Turn on the heat. நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா லட்சியம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இது எல்லாமே அவசியம்தான். இத்தனை பல போராட்டங்கள் இருந்தாலுமே நமக்கு நேரம் சரியில்லைன்னு நம்ம சில வேளை சொல்றோம். அந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லும் போதுதான் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஜாதகம்னு ஒண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, ஜாதகத்துல என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு, என்னென்ன தீர்வுகள் இருக்கு, இதுக்கு சரியான வழிமுறைகள் என்ன, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறதுன்னு நிறைய போராட்டங்கள்ல இருப்பீங்க. அந்த போராட்டங்கள்ல கவலையை மறந்துருங்க. இன்றைய 1 மணி நேர நிகழ்ச்சியை பாருங்க, ரசிங்க. இன்றைய நிகழ்ச்சியை கடன் சிறப்பிக்க வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் ஆர் முரளி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம ஜாதகம் ரீதியான நிறைய விஷயங்களை பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு நேரே வந்துட்டாங்க, நம்ம அவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கார்த்திகேயன். கார்த்திகேயன், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? உங்களுக்காக தான் கேக்குறீங்களா கார்த்திகேயன்? எனக்கு சொன்னா மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24 10 10 87. 87. டைம் சொல்லுங்க. 10:05 காலை. 10:05 காலை. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? இங்கதான், சென்னை எக்மோர். சென்னையில தான். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஃபியூச்சர் பத்தி, பிசினஸ் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க ஜாதகம் பாத்திருக்கீங்களா? ஆல்ரெடி இருக்கு. எனக்கு 2 இயர்ஸ் ஆகுது மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி. சரி, ஓகே. நீங்க இந்த தகவல் சொல்ல வேண்டாம். முரளி சார் உங்களுக்கான தகவல், அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன இப்ப என்னென்ன மாறி இருக்கு, என்னென்ன திசாபுத்தி நடக்குது எல்லாமே சொல்லிடுவாங்க. தொடர்புலயே இருங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க விசாக நட்சத்திரம் துலா ராசியில பிறந்திருக்கீங்க. ஆமா சார். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா துலா ராசிக்காரர்களுக்கு வந்து இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க மேஜர் ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு அப்படின்னுட்டு. ஆமா. இதெல்லாம் 7.5 சனியோட பாதிப்பு தான். அப்படிங்களா? புரியுதுங்களா? அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7.5 சனி வந்து துலா ராசிக்காரர்களுக்கு 5 வருஷம் முடியறது. அப்படிங்களா? 2.5 ஆகுது சார் ஆக்சிடென்ட் ஆகி. அதாவது இந்த இன்னும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ள சனி மாற்றம் இருக்கு. ஓகே. இந்த வருடம் டிசம்பர் 9ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்கு. இந்த பெயர்ச்சியில இருந்து உங்களுக்கு படிப்படியான நல்ல வெற்றிகளை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஓகே. அதாவது இந்த 10ஆம் இடத்துல குரு உட்காரும்போது செய்தொழில் சிறிது மந்த நிலைகள்லாம் இருக்கும் ஒரு 4 மாசமா. புரியுதுங்களா? இது கூடிய நல்ல விஷயமும் வந்து இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு மேற்கொண்டு நல்ல வெற்றியை கொடுக்கும். உங்க ஜென்ம ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா லக்னத்தை குரு பார்க்கிறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம். சரிங்க. சோ உங்க ஜென்ம ஜாதக லக்னத்தையே குரு பார்க்கிறார் தன் இல்லத்தை. அதனால எல்லா வழிய ஏற்றமும் இனிமேல உங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா சந்திரனும் சூரியனும் ஒன்னா உட்காரும் பொழுது வந்து அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினம் அன்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபடுறதுதான் இதுக்கு பரிகாரமே. ஆமா, இது ஒரே ஒரு முறை பண்ணி நீங்க பண்ணிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. இந்த டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். புரியுதுங்களா? நல்லா இருப்பீங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு சார் சொன்ன மாதிரி உங்களுடைய பரிகாரங்களை மேற்கொள்ளுங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், எதிர்காலம். பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கீதா, தாமரத்துல இருந்து பேசுறேன். உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? எனக்கு தான் கேக்குறேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 15/6/62. 15/6/62. டைம் ஆஃப் பர்த் இரவு வந்து 8:40 சேலத்துல. இரவு 8:40 சேலத்துல பிறந்திருக்கீங்க. ஓகே, உங்களுக்காக நான் கேள்வி என்ன பலாபலன்னு கேட்க போறீங்க? இப்ப டைம் எப்படி இருக்கு, எதிர்காலம் குறிச்சு கேக்குறேன் அவர்கிட்ட. சரி, நீங்க தொடர்புல இருங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, உங்களுடைய நேரம் எப்படி இருக்குங்கிற தகவல் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே மேடம். ஓகே, இப்ப இவங்க வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க, சேலத்துல இருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க விசாக நட்சத்திரமா விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க. ஓகே சார். ஆமாமா, இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இப்ப செகண்ட் ரவுண்ட் சைக்கிள், அதாவது 2வது சுற்று சனி பகவான். அதாவது இது மங்கு சனி முடிந்து பொங்கு சனி கொடுக்கக்கூடிய சனி. புரியுதுங்களா? இதே நேரத்துல போன வருஷம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பலத்த சோதனையை கொடுத்த காலம். ஏன்னா அஷ்டம குரு நடந்துகிட்டு இருந்தது. கண்டிப்பா சார். புரியுதுங்களா? ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க ஒரு வருஷமா. கண்டிப்பா பண விரயம் தான் சார். அதுதான்மா, அதாவது ஒரு சுபகாரிய பிரயத்தனம் நடக்கிறதுக்கு குருவோடைய பலன் முக்கியமா வேணும். இங்க குரு பாத்தீங்கன்னா சென்ற வருடம் எல்லாம் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்ததுனால குடும்பத்திலயும் மன நிம்மதி இல்ல. அதே நேரத்துல கைப்பொருள் எல்லாம் கரைஞ்சி போயிருக்கு. இந்த அளவுக்கு நீங்க ஏகப்பட்ட உபாதைகள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பா சார். சோ இப்போ 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்களுடைய ஜென்ம ராசியே பாக்குறது வந்து நல்ல ஒரு அருமையான அமைப்பு. இதே நேரத்துல சனியும் 12ஆம் இடத்துல இருந்து டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து உங்க ஜென்ம
ராசி மேல உட்கார போறாரு. இது வந்து மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை, குருவுடைய பார்வை வந்து சனிக்கு கிடைக்கும் பொழுது அனைத்து வித கெடுபலன்களும் முடிஞ்சிடும். அதே நேரத்துல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு. ஓ அப்படியா சார்? புரியுதுங்களா? இந்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு சுபகாரிய பிரயத்தனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கும். உங்களுக்கு எல்லா ஜாதகமும் ஜாதகப்படி எல்லாம் நல்லா இருக்கு. பட் 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால நீங்க சனிக்கிழமை போய் சனி ஓரையில போய் ஆஞ்சநேயருக்கு 3 வாரம் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ஓரையிலையா சார்? சனி ஆமா ஓரையில. ஆமா. ஓகே. நன்றி. அப்புறம் சார் தசை எப்படி இருக்கு இப்போ? எதுமா? தசை எப்படி இருக்கு? உங்களுக்கு இப்ப தசா பீரியட்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சுக்கிர மகாதசை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், அது எப்படி இருக்கும்? சுக்கிர மகாதசையில செவ்வா புக்தி நடக்கிறது. பொதுவா உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் 7 கூடையவன், நல்ல நல்ல அற்புதமான பலன்கள்லாம் கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? அதனாலதான் வாகன யோகங்கள், பூமி மண்மனை லாபங்கள்லாம் பெருகும். அதுவும் அங்காரகனுடைய புக்தி வரும்பொழுது ஒரு இடப்பெயர்ச்சி ஏற்படும். நன்றி. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. முருகன் மேடம். எங்க இருந்து? திருச்சி மாவட்டம் துறையூர். நல்லது. டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா ஐயா? 21/5. 21/5. 1986. 1986. டைம் சொல்லுங்க. டைம் தெரியல மேடம். டைம் தெரியலன்னா ராசி நட்சத்திரம் தெரியுமா? தெரியும் மேடம். அது சொல்லிட்டு நீங்க சட்ட பேசுங்க. தனுசு போராடம். சட்ட பேசுங்க. வணக்கம் முருகன். வணக்கம் சார். நீங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரம் சொல்லிருக்கீங்க. ஆமா சார். பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கால பலன் வந்து ஒரு 2 வருஷமா சரியில்லாம இருந்தது. ஆமா சார். புரியுது? அதே நேரத்துல திருமண விஷயத்துக்கும் தள்ளி போகிற நிலை. என்ன சார்? திருமண காலமும் லேட் ஆகும். அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் இப்ப ஏஜ், அதாவது திருமணம் காலத்துக்கு உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டம குரு நடந்துகிட்டு இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்ல. அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு சனி பகவானுடைய மாற்றமும் இருக்கு. அதாவது இந்த டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு 7ரை சனி ஸ்டார்ட் ஆக போறது. புரியுதுங்களா? ஆனால் இந்த 7ரை சனி வந்து நல்ல அருமையான பலனை கொடுக்கும். பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் 12ஆம் இடத்துல சனி வரும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதே நேரத்துல எதிர்பார்த்த துறையில வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதுவும் பூராட நட்சத்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி ஆரம்ப மகாதசை சுக்கிரதசை போயிட்டு சூரியனும் போயிட்டு இப்ப உங்களுக்கு சந்திர மகாதசை நடந்துகிட்டு இருக்கணும் உங்க ஜாதகப்படி. புரியுதுங்களா? இது வந்து மிக அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி ஆனா கூட விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அதே நேரத்துல ராசிநாதன் குரு இப்ப உச்சம் பெற்று உட்காந்துட்டு உங்களுடைய குடும்ப பாவத்தை பார்க்கறது வந்து மிக அற்புதமான அமைப்பு. உங்களுக்கான பரிகாரம் குருவுக்கு போய் வணங்கிட்டு வர்றதுதான். எப்ப நேரம் கிடைக்கிறதோ குரு பகவானுக்கு போய் வியாழக்கிழமையில போய் குரு ஓரையில விளக்கேத்திட்டு வாங்க. இது 3 வாரம் நிச்சயமா பண்ணணும். ஓகே, 3 வாரம் தொடர்ந்து குரு பகவானுக்கு குரு ஓரையில தீபம் ஏத்திட்டு வர சொல்லிருக்காங்க. இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னொரு நேர் கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், எதிர்காலம். பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பேர் என்ன சொன்னார்? பாலமுரளி. டேட் ஆஃப் பர்த் 4/2/93. டைம் சொல்லுங்க. காலையில 3:30 மணிக்கு. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? மதுரையில. என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? எதிர்காலம் எப்படி இருக்கும்? புரியல. ஓகே, சுய தொழிலா இல்லன்னா அரசு உத்தியோகமானு கேக்குறீங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சரிங்களா? பேசுங்க. வணக்கம். நீங்க அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. இல்ல சார், நான் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். 21 பிப்ரவரி 93 தானே? 4/2/93 3:30 மணி சாயங்காலம். 4/2/93. 4/2/93ங்களா? 4ங்களா? 4 தானேங்க? 3:30 மணி சார் சாயங்காலம். சரி, சாயங்காலம் 3:30 மணிக்கு. ஓகே, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. நீங்க தொடர்புலயே இருங்க. மிதுன ராசிங்களா? மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. நீங்க மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாருங்க, உங்களுடைய கால பலன்கள் வந்து மிக ஒரு 2 வருடமா பலத்த சோதனை அனுபவிச்சிருக்கணும். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல குரு இது வரைக்கும் இருந்தாரு.
இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய ஜாதகப்படி ஒரு கடந்த 2 வருடத்திற்கு பிறகுதான் 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்ததுதான் மிக விசேஷமான பலனை கொடுக்கும். இன் பிட்வீன் இப்போ சனியோடைய மாற்றத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு படிப்படியான வெற்றியை கொடுக்கும். என்னன்னா உங்க ஜென்ம ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு இடமாற்றங்கள், அதாவது தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? இப்ப நீங்க தொழில் மாறுற மாதிரி ஒரு நிலை இருக்கு. புரியுதுங்களா? இதற்குரிய வழி உங்களுக்கு டிசம்பர் கழிந்து நல்ல விதமா நடக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க, மிக அற்புதமாக இருக்கும். அதே நேரத்துல நீங்க மிதுன ராசின்னு சொல்லும் பொழுது உங்க ராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துல குரு வந்தது, திருமண காலத்திற்குரிய எதுவும் நல்லா இருக்கும், தனபாக்கியத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது. இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியான வெற்றிகள் நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் உங்க ஜென்ம நட்சத்திர தினத்தன்று உங்க குலதெய்வத்துக்கு வழிபடுறதும், அதே நேரத்துல 7ஆம் இடத்துக்குரிய குருவை நீங்க வழிபடணும். நிச்சயமா நீங்க 7க்குடைய குரு வழிபட்டா மட்டுமே நல்லது நடக்கும். எப்ப நேரம் கிடைக்கிறதோ முருகன் கோவிலுக்கு போயிட்டு 9 வாரம் தீபம் ஏத்திட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில. ஓகே, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு 9 வாரம் தீபம் ஏத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நம்ம இன்னைக்கு டாபிக்கா எடுத்து பேசணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா பணம்ங்கிறது மிகவும் முக்கியம். ஆனா அது சம்பாதிக்கணுங்கிற நோக்குல போகும்போது சில பேர் கடனுங்கிற ஒரு தொல்லைக்குள்ள ஆயிடுறாங்க. கடனுங்கிறது நம்ம கிரகப்படி அது வாங்காட்டியும் கூட வாங்க வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமா அந்த கடன் தொல்லையில மாட்டிப்போமா? அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னாக்கா பொதுவா இந்த 3 இடங்கள் தான் பாதிக்கப்பட செய்யும். அதாவது 6, 8, 12ஆம் இடம் ஜோதிடத்துல. இதற்கான விளக்கம் பார்க்கலாம். ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. தினேஷ்குமார். தினேஷ்குமார், யாரு உங்களுடைய மகனா? ஆமாங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1986. முதல்ல டேட் சொல்லிட்டு மந்த் சொல்லிட்டு வாங்க. 2/1986. இன்னொரு முறை சொல்லுங்கம்மா. கன்னிராசி. நீங்களே எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க சார், எப்படி பாப்பாரு? நீங்க டேட் மந்த் சொல்லுங்க. சரிங்க. 26/2/1986. 26/2/1986. 86. டைம் சொல்லுங்க. டைம் சாயந்தரம் 6:30. சாயந்தரம் 6:30. 6:30க்கு. சரி, எந்த ஊர்ல பிறந்தாங்க உங்கள் மகன்? பிப்ரவரி மாசம். எந்த ஊர்ல பிறந்தாங்க? ஊட்டி, குன்னூர்ல. ஊட்டியில பிறந்திருக்காங்க. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க மகனுக்காக? என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன பலாபலன்னு பாக்குறீங்க? அதான் பையனுக்கு டைம் சரியில்லைங்க, அதான் என்னன்னு கேட்கலாம். ஓகே, டைம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்களா? சரி, அது என்னங்கிறத இப்ப கணிச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்க. ஓகே, மகனுக்கு எத்தனை வயதாகுது இப்போ? ஹலோ, மகனுக்கு எத்தனை வயதாகுது? ஹலோ. வணக்கம்மா. சொல்லுங்க. உங்க மகன் கன்னிராசிமா. சரிங்க. இப்ப பாருங்கம்மா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடமாக பலத்த சோதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 7.5 சனியோட பாதிப்பு தான் இது. டோட்டலா முடியக்கூடியது டிசம்பர் மந்தோட முடியறது. புரியுதுங்களா? அதாவது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ பரிபூர்ணமாக சனி பகவானுடைய தாக்குதல்ல இருந்து விடுபடுறாங்க. ஏன்னா இப்பதான் சனி பெயர்ச்சி இந்த டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து 3ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 3ஆம் இடத்துல வராரு. 3ஆம் இடத்துல வரும்பொழுது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் உங்க மகனுக்கு எல்லா வகையில இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா தடங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. செய்தொழிலும் நிம்மதியற்ற நிலை இருந்தது. இதற்கான பரிகாரம் முக்கியமா நீங்க சனி பகவானுக்கு வணங்குறது தான். எப்ப நேரம் கிடைக்கிறதோ திருநள்ளாறு போயிட்டு வருது இதுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அதே நேரத்துல சனிக்கிழமை சனி ஓரையில போய் 8 வாரம் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏத்துறது அல்லது சனி பகவானுக்கு தீபம் ஏத்துறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை பண்ணிட்டு வாங்க. 7.5 சனியோட எஃபெக்டும் இருக்காது, குருவுடைய பலனும் நல்ல விதத்துல கொடுக்கும். ஓகே, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் போயிட்டு தீபம் ஏத்திட்டு வர சொல்லிருக்காங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம இந்த டாபிக் தொடர்பு நிறைய பேசிருக்கு சார். சார், நம்ம முதல்ல பேசிட்டு இருந்தது இந்த கடன் தொல்லையை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது எதனாலன்னு இப்ப பாருங்க. அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கு தாங்க மேடம் கேக்குறேன். ஓகே, கணவருடைய பெயர்? அறிவழகன். அறிவழகன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/4/79. 14/4/79 இல்லையா? டைம் சொல்லுங்க. 5:15. 5:15. 79. ஆமா, 79. 5:15 ஆமா. ஆமாங்க. காலையா? எடப்பாடி, சேலம். இல்ல, காலையிலயா? மாலை. மாலை 5:15க்கு சொல்லிருக்கீங்க. சேலத்துல பிறந்திருக்காங்க இல்லையா? ஆமாங்க மேடம். சரி, கணவருக்காக நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன பலாபலன் பார்க்க போறீங்க? மேடம், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. சரி,
இது இது எதனாலன்னு கேட்க போறீங்க. ஓகே, தொடர்ந்து இருங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் துலா ராசிமா. ஆமாங்க சார், கன்னி லக்னம். கன்னி லக்னம் கரெக்ட்மா. இப்போ நீங்க வந்து 4 வருடம் ஆகிறது, உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கம்மா, அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல தான் நமக்குடைய அதாவது பூர்வ புண்ணிய பலம், அதாவது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது வந்து குழந்தை ஸ்தானமும் கூட. அதே நேரத்துல அந்த குழந்தைகள் எப்ப பிறக்கும் அதுக்குடைய கால பலன்களை அறியக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். இந்த உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல 5க்குடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. புரியுது? அதாவது புத்திரனுக்கு காரகன் குரு, புத்திரனுக்கு கொடுக்கறது ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சனி. இங்க பாத்தீங்கன்னா சனியும் ராகும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் உங்க ஜாதகத்துல. இதனால என்ன அர்த்தம்னா பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல் வாழ்க்கை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-3 தரம் வந்து உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அதே நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா குழந்தை உண்டு. என்னன்னா குரு புத்திர காரகனாய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. குரு உச்சமாய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இதே நேரத்துல உங்களுடைய ராசி துலா ராசி. இப்போ அடுத்த மாதத்துல குரு வக்கரம் பெற போறாரு. புரியுதுங்களா? வக்கரமான உடனே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறது விசேஷமாக இருக்கும். அதனால இந்த டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு படிப்படியான வெற்றிகள் நிச்சயமா உண்டு. இன்னொரு 5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அருமையான ஒரு தகவல் உண்டுமா புத்திர விஷயத்துல. எந்தவித கவலையும் பட வேண்டாம். புரியுதுங்களா? அதே நேரத்துல நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம், சூரியன் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய உரையில போய் சனி பகவானுக்கு 8 வாரம் எள் தீபத்தை ஏத்திட்டு வாங்க. இதுதான் பரிகாரமே. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஓகே, ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு சூரிய பகவானுக்கு எள் தீபம் ஏத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சனி ஓரையில போய் சனி பகவானுக்கு ஏத்தணும். ஞாயிற்றுக்கிழமை சனி ஓரையில சனி பகவானுக்கு ஏத்திட்டு வாங்க. ஓகே, தொடர்ந்து இந்த பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம இன்னொரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பாலசுப்ரமணியன் மேடம். பாலசுப்ரமணியம் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/8/1968. 15/8/1968. ஆமா. சரி, டைம் சொல்லுங்க. இப்ப மார்னிங் 11:55. காலையில 11:15 இல்லையா? 11:55. 11:55 55. ஆமா. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? உங்க இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். புதுக்கோட்டை மாவட்டம். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல, எனக்கு தொழிலே இல்லாம இப்ப இருக்கேன். வந்து ஒரு 7 இயர்ஸா வந்து 7 வருஷமா தொழில் எதுவுமே இல்ல. வந்து நல்ல ஒரு நிலைமையில இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வந்து ஓகே, நீங்க தொடர்பே இருங்க சார், அவங்க கூட பேசுவாங்க. வணக்கம் பாலசுப்ரமணி. வணக்கம் சார். நீங்க பரணி நட்சத்திரம் மேஷராசி. ஆமா சார். இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 வருடமா தொழில் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. என்னன்னா நீங்க மேஷராசி. ஆமா. மேஷராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருடமா பலத்த சோதனை அனுபவிச்சிட்டீங்க. ஆமா சார். அதே நேரத்துல இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல குரு உட்கார்றது வந்து நல்லதுதான் பண்ணும். ஏன்னா ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி இப்ப தன் ஸ்தானத்திற்கு 8ல உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வருஷத்துல தான் உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் தொழில் மூலமாக கிடைக்கும். அதுவும் சொந்த தொழில் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு உங்க ஜென்ம ஜாதகத்துல. உங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதுவும் உங்க லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கு. இங்க செவ்வாய் பாத்தீங்கன்னா தனகாரகனாயி தனஸ்தானாதிபதியா நீச்சம் பெற்றுட்டார். இதனால உங்களுக்கு தன நெருக்கடிகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு தான் லைஃப் ஓட்டிட்டு இருக்கீங்க. இது என்ன காரணம்னா சற்றமும் இந்த மேடம் கூட கேட்டாங்க, இந்த எல்லாருக்கும் கடன் ஏற்படுறது இதெல்லாம் எதனால, இது வந்து நடுவுல ஏற்படுமா இல்லைன்னா அவங்களுக்கு காலத்துல எழுதப்பட்ட விதியா அப்படின்றது. உங்க ஜென்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. இங்க 6 கூடிய குரு 11ஆம் இடத்துல போய் பாதகம் பெற்று உட்கார்ந்து. அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு மூலதனம் போட்டு ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்கணும். இதெல்லாம் வந்து கடந்த ஒரு 5-6 வருடமா நீங்க சோதனை அனுபவிச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் இனிமேல் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த டிசம்பர்ல இருந்து சனியோடைய மாற்றம் ஏற்படும். இன்னொரு முக்கியமா கவனிக்கணும், துலா லக்னக்காரர்களுக்கு சனி ஒருவனே யோகாதிபதி. சனி மாற்றம் பெற்று லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வர்றதும் ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றதும் மிக விசேஷம். உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன், நீங்க நிச்சயமா பண்ணுங்க. 2 வாரம் போய் சந்திர பகவானுக்கு திங்கள் அன்று போய் விளக்கேத்திட்டு வாங்க. நல்ல ஒரு தகவல் கண்டிப்பா உண்டு. ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப இவங்க சொன்ன மாதிரியே சார் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆனா இப்ப நம்ம வந்து நீங்களே சொல்லிட்டீங்க இடையில வந்ததா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இந்த ஜாதகம் பார்த்துதான் கண்டுபிடிக்கணுமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு? நிச்சயமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் தன்னுடைய 6ஆம் பாவத்தை வச்சுதான் தான் அடையக்கூடிய நற்பலன்களோ கெடுபலன்களோ நமக்கு தெரியும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு ஜாதகம் நல்லா இருக்குனாலே
இப்போ இயற்கை பாவ கிரகங்கள்னு இருக்கு, இயற்கை சுப கிரகங்கள்னு இருக்கு. இந்த பாவ கிரகங்கள் கேந்திரம் பெற்றால் நல்லது பண்ணும், சுப கிரகங்கள் கேந்திரம் பெற்றால் கடன் படுற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சோ இது வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம பார்த்து சொல்லலாம். ஓகே, இதுக்கான விளக்கம் பார்க்கலாம் சார். ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பெயர் சொல்லுங்க. அஷ்ரஃப் அலி. அஷ்ரஃப் அலி. அலி, ஆமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க. சேலத்துல இருந்து பேசுறீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/10/1973. 25/10/1973. ஆமா. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்கீங்க? காலை வியாழக்கிழமை 12 மணிக்கு 12:15. காலையிலயா? ஆமா மேடம். 12:15. 12:15 PM. 12:15 12:15 மேடம். 12:15 AM PM? ஏஎம். புரியல. ஏஎம். AM, அதான் 12:15 AM. 12:15. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? வியாழக்கிழமை. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சேலத்துல. ஆ? ஏஎம் மேடம். எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சேலம். சேலம். ஓகே, உங்களுடைய வாய்ஸ் டபுளா கேக்குது, அதனால தான். என்ன கேள்வி கேட்க போறீங்க? சரி மேடம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? சேலத்துல சார் எனக்கு வந்து எந்த தொழில் செஞ்சாலும் இது தெரியல மேடம். சரி, நீங்க தொடர்ந்து சேட்ட பேசுங்க. ஓகே சார். வணக்கம் அஸ்ரப் அலி. வணக்கம். சொல்லுங்க சார். நீங்க அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. ஆ உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். என்ன கேள்வி? அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடமா உங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் இருந்திருக்கு தொழில்ல. ஆமா சார். புரியுதுங்களா? நீங்க செய்தொழிலே ஆகட்டும், எது பண்ணாலும் ஒரே பிரச்சனைகள்ல இருந்தீங்க. ஆமா சார். சார். அதாவது போன வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள், தன நெருக்கடிகள், அதாவது கடன் பட்டிருக்க வேண்டிய நிர்பந்தம். ஆமா சார். சோ இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது வந்து 10ஆம் இடத்து குரு, அதாவது 10ல் குரு பதவி பறிப்பான்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேலதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும். என்னன்னா 7.5 சனி டோட்டலா இறங்கிடுறாரு டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து. இதே நேரத்துல இந்த ஜூன் போன 13ஆம் தேதி ஜூன் மாறி இருக்கிறாரு குரு. இதற்கு மேல உங்களுக்கு லாபத்துல குரு வந்தது வந்து மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பரிகாரம் நிச்சயமா பண்ண வேண்டியது முக்கியம். என்னன்னா 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. அதாவது அந்தணன் தனத்தினிற்கில் அவதிகள் மொத்தவுமாம். அதாவது குரு 7ஆம் இடத்துல உட்காரும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷம். நீங்க குரு பகவானுக்கு போய், அதாவது உங்களுடைய நாட்கள், அதாவது உங்க மத வழக்கத்தின்படி வியாழக்கிழமையில போய் நீங்க தொழுகை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கும். அது 3 வாரம் போய் வியாழக்கிழமையில விசேஷமா பண்ணிட்டு வாங்க. நீங்க அடைய வேண்டிய அத்தனை வித நற்பலன்களும் நிச்சயமா அடைவீங்க. ஓகே, வியாழக்கிழமையில போயிட்டு நீங்க தொழுகை பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. 3 வாரம் தொடர்ச்சியா பண்ணுங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம், எதிர்காலம். வணக்கம் மேடம், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹஸ்பண்ட்காக கேட்கிறேன். அவர் பேர் ரமேஷ். ரமேஷுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/12/1971. 1971. என்ன டைம்ல பிறந்திருக்காங்க உங்களுடைய கணவர்? காலையில 7:30 மணிக்கு. காலையில 7:30 மணிக்கு. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? கடன் நிறைய இருக்கு, அது எப்படி இதாகும்? கடன் நிறைய இருக்கு, அது என்ன பண்ணலாம்? அவருடைய வேலையில எந்த ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு கிடையாது. ஓகே, காரணம் என்ன சார் சொல்லுவாரு? வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க சார் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஆமாங்க சார். இவருக்கு வந்து கடன் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. சற்று முன் இவங்க சொன்ன மாதிரி இப்ப கடன் எல்லாருக்கும் ஏற்படுறது வந்து நடுவுல வந்த விதியா இல்லைன்னா அவங்களுடைய ஜாதகப்படி எழுதப்பட்ட விதியான்னு சொன்னாங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல உட்காரும் போது கடன் ஏற்படக்கூடிய விதி வந்து நடுவுல வந்ததுதான். இது வந்து நிரந்தரமான கடன் கிடையாது. நீங்க கவலையே பட வேண்டாம். என்னன்னா தனஸ்தானத்துல ராகுவும் மாந்தியும் இருக்கு. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 2ஆம் இடத்துல ராகு மாந்தி இருக்கு பாருங்க. இது வந்து 2ஆம் இடத்துல ராகு கேது பாவிகள் உட்கார்ந்தா கடன் படக்கூடிய ஒரு கஷ்டம் ஏற்படும். இதே நேரத்துல குரு நல்லா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா குரு சந்திரனோட உட்கார்ந்து கஜகேசரி யோகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதனால உங்க வீட்டுக்காரருக்கு எந்தவித சோதனையும் வராது. இதே நேரத்துல கடந்த 5 வருடமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் மோசமான நிலை. புரியுதுங்களா? அந்த 5 வருடமா பயங்கர கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப இந்த சனி மாற்றமும் இருக்கு. இதே நேரத்துல குருவுடைய பாக்கிய பார்வையும் நல்லா இருக்கு. குரு உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாரு. மிக அற்புதமான பலனை கொடுக்கும். நீங்க பண்ண வேண்டியது சனிக்கிழமை ராகு காலத்துல போய் 9 to 10 8 வாரம் போய் துர்க்கைக்கு விளக்கேத்திட்டு வாங்க. கடன்ல இருந்து படிப்படியா கம்மியாகும். ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு சார் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். கடன் தொல்லை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
வணக்கம். பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் தமிழரசி. தமிழரசி. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 22/5/88. 22/5/88. டைம் சொல்லுங்க. 12:45 AM. 12:45 AM. 85ங்களா? ஆமா. 85 சொன்னீங்க? 88. 88. 88. 12:55 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை தான். சென்னை தான். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஜாப் எதுவுமே எனக்கு செட்டே ஆக மாட்டுது. பார்த்து ஜாப் சேர்றேன். செஞ்சு மிஞ்சி போனா 2 மாசம் 1 மாசம் தான் போறேன். அதுக்கப்புறம் நின்னுடுறேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஓகே, இதுக்கான காரணம் என்னன்னு சார் சொல்லுவாங்க. வணக்கம்மா தமிழரசி. வணக்கம். சொல்லுங்க. நீங்க பூச நட்சத்திரம் கடகராசிமா? பூச நட்சத்திரமா சார்? ஆமா 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 ஆமா, கடகராசிமா. நீங்க ஜாப்ல எந்த ஜாப்ல இருந்தாலும் எனக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது, 2-3 மாசம் தான் செய்யணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதாவது இப்ப கொஞ்ச காலத்திற்கு உங்களுக்கு டைம் சரியில்லை. என்னன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இருந்தே உங்களுக்கு குரு சரியில்லை. அதாவது 2012ல இருந்து 2011ல இருந்தே டைம் மோசம். ஏன்னா 11ம் சரியில்லை, 12ஆம் இடத்துல வரும்பொழுதும் விரய குருவா இருந்தாரு, 13ம் நல்லா இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம குரு. இதை பாத்தீங்கன்னா எந்த வேலையில நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் தான் அதிகமே. அப்படி இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் ராகுவோடைய செவ்வாய் உட்காரும் பொழுது அதிக விஷத்தன்மை அந்த தொழில வந்து ஏற்படும். அதனால உங்களுக்கு செய்யற வேலையில பாத்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கும். அந்த வேலை வந்து சில நேரத்துல வந்து வேண்டாத விருப்பமா விடுற மாதிரிலாம் இருக்கும். இதுக்குடைய காரணம் நீங்க செவ்வாயை வந்து வணங்கணும். என்ன பண்ணணும்னாக்கா 10 வாரம் போயிட்டு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஒரு காலையில 6-7ல போய் விளக்கேத்திட்டு வாங்க. நவகிரகத்துல உள்ள அங்கார கோகான், அதாவது செவ்வாய்க்கு போய் விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமா நீங்க உத்தியோகம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமா கிடைக்கும். உங்க ஜென்ம ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன்னா சந்திரமங்கல யோகமும் இருக்கு, குரு சந்திர யோகமும் இருக்கு, கஜகேசரி யோகமும் இருக்கு. கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல சனி உங்க அர்த்தாஷ்டமத்து சனியா இருக்கிறார். 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கு. அவர் 5 மாசம் மாற போறாரு. இதுவும் நல்ல வெற்றியை கொடுக்கும். படிப்படியா உங்களுடைய வாழ்க்கையில 28 வயசுக்கு மேலதான் நிரந்தர தொழில் அமையும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு சார் சொன்ன ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும். சார் சொன்ன பரிகாரங்களையும் செய்யுங்க. நன்றி அழைத்தமைக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. அருண். அருண், எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணம். அரக்கோணம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7 7 8 7 8 8 8 7 8 7 1985. 1985. என்ன உங்களுக்கே பிறந்த தேதி மாதம் குழப்பது? ஓகே, டைம் சொல்லுங்க. டைம் 8:30 மணி காலையில. காலையில 8:30 மணி. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? அரக்கோணம். அரக்கோணம். நீங்க சரியா தகவல் சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகமே மாறிடும். அதனால கரெக்டா சொல்லுங்க. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இது கவர்மெண்ட்ல ஜாப் பார்த்திருக்கா, அது கிடைக்குமா? முயற்சி பண்ணிருக்கீங்க, அரசு உத்தியோகத்துக்கு இது கிடைக்குமா சார் சொல்லுவாரு. வணக்கம். வணக்கம் அருள். நீங்க பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. பூரட்டாதி நட்சத்திரம். உங்களுக்கு வந்து ஜாப் அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. பொதுவா லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை வச்சுதான் நம்மளுடைய தொழிலை வந்து நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னன்னாக்கா உங்களுக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு பலனை கொடுக்காது. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்ததுனால இயந்திர சம்பந்தப்பட்ட இடங்களில் உத்தியோகம், அதே நேரத்துல ஒரு ஃபேக்டரிஸ், ஒரு டெக்னிக்கல் துறை, ஒரு கனரகமான வாகன சம்பந்தப்பட்ட இடங்கள், அது மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு அமையும். அதே நேரத்துல அரசு உத்தியோகத்துக்குரிய காரக கிரகங்கள்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு குருவும் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதாவது லக்னத்துக்கு பாக்கியாதிபதி நீச்சம் பெற்றால் அனைத்து வித நற்பலன்களும் தடைப்படும். அதனால நீங்க குரு பகவானை வணங்கிட்டு வாங்க, நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை காலையில 6-7 போயிட்டு 3 வாரம் போய் நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு விளக்கேத்திட்டு வாங்க. அதே நேரத்துல அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றது தீவிரமா இறங்குறது இருக்கட்டும். ஏதோ அவ்வளவு விசேஷமாக பலனை கொடுக்காது. ஆனா நீங்க குருவை வணங்க அதுக்குடைய முயற்சி பலிதமாகும். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா உங்களுக்கு டிசம்பர்ல இருந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு சார் சொன்ன மாதிரி வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காங்க. சார் சொன்ன பரிகாரங்களே பண்ணுங்க. நன்றி. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம்.
வணக்கம், சூர்யா திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். நல்லது. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/5/1989. 23/5/1983. 89. சரி. பகல் 12:30 மணி. பகல் 12:30 மணி. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க சட்ட? இந்த குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கணுங்க. ஓகே, குழந்தை பாக்கியத்துக்காக கேட்க போறீங்க. நீங்க தொடர்புலயே இருங்க. உங்களுக்கான கேள்விகளையும் வேற எதுவும் கேட்கணும்னா கூட நீங்க சட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்யா. நீங்க மூலம் நட்சத்திரம் தனுசு ராசிமா? ஆமாங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை பத்தி கேக்குறீங்க. முக்கியமா எல்லாரும் ஒண்ணு நல்லா கவனிக்கணுமா, அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம புத்திரஸ்தானத்தை கணிக்கிறோம். சோ இங்க உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல யார் இருக்கான்னாக்கா தீக்கோள், அதாவது தீக்கோள்னு சொல்லுவாங்க செவ்வாய. இந்த செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது காரகத்தை தடைப்படுத்தக்கூடிய அமைப்பு, அதிகமான பலன் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே. அதாவது 5ஆம் இடத்துல பாபிகள் உட்கார்ந்தா அந்த இடம் கெடுபலன்களை கொடுக்கும். இதே நேரத்துல குரு வந்து உங்களுக்கு குழந்தை கொடுக்கிறவர், அவரும் பாத்தீங்கன்னா தேவகுரு ஆகி அசுரகுருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது பலத்த தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் சூரியனும் குருவும் சேரும் பொழுது அஸ்தங்கத தோஷம்னு சொல்லுவாங்க. அஸ்தங்கதம்னா சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் தன் பலனை வந்து சூரியன் எடுத்துக்கிறாரு. அதே நேரத்துல சந்திரனோட எத்தனை கிரகங்கள் சேருதோ அந்த பலனை வந்து கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு இந்த அதாவது இந்த புத்திர விஷயத்துக்குடைய தடை பண்றதுக்குரிய காரணம் முக்கியமா புதனை நீங்க வணங்கணும். 5 வாரம் போய் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு காலை 6ல இருந்து 7 மணிக்கு போய் புதன் பகவானுக்கு விசேஷமா விளக்கேத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முதல் வாரமும் கடைசி வாரமும் அர்ச்சனை பண்ணுங்க. 1 வயது உள்ள குழந்தைக்கு, உங்களால் ஆன கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்துல உள்ள குழந்தைக்கு உங்களால் ஆன ஒரு வசதியான ஒரு துணி வாங்கி கொடுக்கறது, அந்த குழந்தைக்கான ஏதாவது ஒரு படிப்புக்கூடிய ஒரு வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே, நன்றிம்மா. அழைப்பினை ஏற்படுத்ததுக்கு சார் சொன்ன மாதிரி நீங்க தான தர்மங்களும் பண்ணலாம், அதே மாதிரி நவகிரக வழிபாடையும் மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்க இதை பண்ணுங்க. இன்னொரு நேரம் நம்ம பார்த்துக்கலாம் சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. கவிதா. கவிதா, எங்க இருந்து பேசுறீங்க? குடியாத்தம்ல இருந்து. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, பையனுடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. மிதுன் குமார். மிதுன் குமார். 4/12/2004. 2004. டைம் சொல்லுங்க. 11:45 AM. 11:45 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? வெள்ளூர். வெள்ளூர். ஆமாங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க மகனுக்காக? பையன் எப்படி படிப்பான், அதனால பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஓகே, உங்களுக்கும் அதாவது உங்களுக்கும் உங்களுடைய மகனுக்கும் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது சார் இப்ப கணிச்சு சொல்லிடுவாங்க. தொடர்புலயே இருங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்க மகன் நட்சத்திரம் சிம்ம ராசிமா? ஆமாங்க சார். மிதுன் குமார். அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து கும்ப லக்னம். பொதுவா இந்த கும்ப லக்னம் உள்ளவங்க எல்லாம் நல்லா சுட்டியா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடம் வந்து கல்வி ஸ்தானம். இங்க கல்வி ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்காரு. அதே நேரத்துல சுக்கிரனும் செவ்வாயும் கேதுவும் உட்காரும் பொழுது பொறியியல் துறையில் வல்லுனர், அதாவது என்ஜினியரிங் படிக்க வைங்க. ரொம்ப நல்லா படிப்போறா. சயின்ஸ் குரூப் எடுத்தனா ரொம்ப நல்ல வெற்றி. கணிதம் பிரபலமாக வரும் அவருக்கு. அதாவது கணக்கில் புலி அந்த அளவுக்கு இருக்குமா இவருடைய ஜாதகம், எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே நேரத்துல சிம்ம ராசி, இவருக்கு எல்லா கஷ்ட காலமும் தன்னுடைய குழந்தை பிராயத்திலே முடிஞ்சு போச்சு. 2004ல இருந்தே பாத்தீங்கன்னா 7ரை சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது. 12ஆம் இட குரு வந்து நல்ல ஒரு படிப்பையும் கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். தன்னுடைய பார்வை பலனும் நல்லா இருக்கு. இன் பிட்வீன் இந்த 7ரை சனியும் முடிஞ்சு போச்சு. வெற்றி நிச்சயம். நல்லா படிக்க வைங்க. புதன் கல்வி ஸ்தானாதிபதி, கல்வி காரகனாய் லாபத்துல உட்கார்ந்துருக்காரு. குருவுக்கு கேந்திரத்துல ஹயகிரீவரை வழிபட்டுட்டு வந்தனா டிஸ்டிங்ஷன் எடுக்கிற அளவுக்கு வரும். பேர் புகழ் பட்டம் பதவி எல்லாம் உங்க மகனுக்கு உண்டு. இதுல சந்தேகமே இல்லம்மா. ஓகே சார் சொன்ன மாதிரி ஹயகிரீவரை வழிபட்டுட்டு வாங்க, எல்லா வித நன்மையும் நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ஹேமா பேசுறேன். என் பிள்ளைக்கோசம் பேசுறேன். யாருக்காக? என் மகனுக்காக. மகனுடைய பேர் சொல்லுங்க. ஹேமாமா. பரத். பரத். டேட் ஆஃப் பர்த் 15th January 1982. 15/1/1982 இல்லையா? ஆமா. டைம் சொல்லுங்க. அதிகாலை 4:06. 4:06 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை. சென்னையில தான். ஓகே, மகனுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேரேஜ் விஷயமா பேசுறேன். எப்ப கல்யாணம் ஆகும்? ஓகே, எப்ப கல்யாணம் ஆகும்? திருமண பொருத்தங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க தொடர்பே இருங்க சார், பேசுவாங்க. வணக்கம்மா.
உங்க மகன் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கன்னிராசிமா. ஆமா. இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பலன் பூர்ணமா இருக்கு. சரி. இது கடந்த ஒரு 2 வருடமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல நிச்சயமா முடிஞ்சிடும். சரி. இதே நேரத்துல குரு பாருங்க லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. சரி. இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு குரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா தன பஞ்சமாதிபதி. சரி. உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துல தன பஞ்சமாதிபதி ஆகிய குரு தன்னுடைய லக்னத்திற்கு 12ல போய் மறைஞ்சிட்டாரு. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள்லாம் ஏற்படும். இதுக்கு நீங்க குருவுக்கு போய் ஒரே ஒரு வாரம் போய் விளக்கேத்திட்டு வாங்க. வியாழக்கிழமையில போய் பண்ணிட்டு வாங்க. இங்க சந்திரன் செவ்வாய் உட்கார்ந்துருந்து சந்திரமங்கல யோகம் இருக்கு. இது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த வருடத்துல இருந்து இவருக்கு எல்லா வித நற்பலன்களும் நடக்கும். அதே நேரத்துல 7 சனியோட பாதிப்பு முற்றிலுமாக டிசம்பர் 9ஆம் தேதியில இருந்து பூர்ணமா இறங்கிடுறது. கவலைப்படாததுன்னா நல்லா இருக்கு. இவருக்கான பரிகாரம் குருவுக்கு வணங்குறது மட்டுமே. வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி விளக்கேத்துறது நல்லது. காலை 6-7 3 வாரம் பண்ணிட்டு வாங்க. ஓகே, 3 வாரம் காலையில 6-7க்கு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 3 வாரம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இன்னும் நேர் கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சந்தோஷ் பேசுறேன் மேடம். சந்தோஷ் சார், எங்க இருந்து பேசுறீங்க? தருமபுரி மாவட்டம் மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம் கே சந்தோஷ் மேடம். ஓகே, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்களுடைய பிறந்த திகதி சொல்லுங்க. சரி, டேட் ஆஃப் பர்த் வந்து 22/1/1988 மேடம். 22/1/1988. டைம் சொல்லுங்க. டைம் வந்து மாலை 4:40 மணி மேடம். மாலை 4:40. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? அமானி மல்லாபுரம். அங்க எங்க? அமானி மல்லாபுரம். அது எங்க இருக்கு? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாலக்கோடு தாலுக்குல ஒரு வில்லேஜ் மேடம். பெரம்பூர், சென்னை பெரம்பூரா? இல்ல மேடம், மல்லாபுரம். அமானி மல்லாபுரம். பெரம்பலூர். ஓகே ஓகே ஓகே. நீங்க மாவட்டம் சொன்னாதான் நம்ம இதுல போட முடியும். அதுக்காக தான் பெரம்பலூர் மாவட்டம் இல்லையா? என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேடம் இது அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கு. சரி, நீங்க தொடர்புல இருங்க. வணக்கம் சந்தோஷ். வணக்கம் சார். நீங்க பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. ஆமாங்க சார். அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. லக்னத்துக்கு 7ல சனி உட்கார்ந்துருக்கு. இது கொஞ்சம் தாமதமாக திருமண அமைப்புக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்துல. சில பல தடைகள்லாம் ஏற்படும். இங்க பாத்தீங்கன்னா குடும்பாதிபதி பாக்கியத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னா சந்திரனும் சுக்கிரனும் கூடும் பொழுது வரக்கூடிய மனைவினால நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ள போய் லாக் ஆகி போச்சு. நீங்க கண்டிப்பா ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு அங்க உள்ள சிவனையும் தரிசனம் பண்ணிக்கணும். அங்க போய் பச்சை கற்பூர அபிஷேகம் சிவனுக்கு நடக்கும். அதுல நீங்க கலந்துக்கணும். இல்லைன்னா நீங்க அதுக்குரிய பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமண தடை விலகி நற்பலன்கள் கொடுக்கும். ஓகே சார், சொன்ன மாதிரி ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு சிவன் வழிபாடு பண்ணிட்டு பச்சை கற்பூர வழிபாடும் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நம்ம கடன் தொல்லை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். இப்ப இதை தீர்க்கிறதுக்கு முதல்ல நீங்க சொன்னீங்க இது நிரந்தர கடன் இருக்கு, இடையில வந்த கடன் சொல்லிருக்கு. நிரந்தர கடன் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணலாம்? அதாவது இந்த கடனுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் பாவம் கெட்டிருந்தா மட்டும், அதாவது தனஸ்தானம்னு ஒரு ஜாதகத்துல இருக்கு. இங்க 2 கூடியவன் 6ஆம் இடத்துல உட்காரும் பொழுது கடன் பட்டே தான் வாழ்க்கையை வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், அதாவது தனஸ்தானமும் கூட. இந்த 2 கூடிய அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தா இது வந்து பிறவி கடன், கடைசி வரைக்கும் கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது உங்களுக்கு தீர்வு இல்லையா சார்? அதுக்குடைய தீர்வுன்னு சொல்லும் பொழுது இந்த 2 கூடிய காரகன் அதாவது என்ன இருக்கோ அந்த அந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய கடவுளை வணங்கிட்டு வந்தனா 50% அது கண்டிப்பா அதுக்குரிய பலன்கள் கண்டிப்பா குறையும். ஓகே, பிறவி கடன் இருந்தா கூட நாங்க அதை பரிகாரங்கள் மூலமா தீர்த்துக்கொள்ளலாம். பரிகாரம் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நித்யா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். உங்களுடைய வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சென்னையில இருந்து பேசுறேங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/5/1985. 6/5/1985. ஆமா. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்கீங்க? காலையில 11:55. காலையில 11:55. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? வாலாஜா. வாலாஜா. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஜாப், எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் சரியா செட் ஆக மாட்டேங்குது. கல்யாணம் ஆச்சு, ஆனா குழந்தைய நிக்கல. 2 விஷயம் கேட்கணும். கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களாமா? குழந்தை எப்போ இருக்கும்னு கேட்கணும். ஓகே, குழந்தையின்மை மற்றும் தொழில் இல்லையா? நீங்க தொடர்புலயே இருங்க. வணக்கம்மா. சொல்லுங்க. நீங்க அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிமா? ஆமாங்க. உங்களுடைய லக்னம் பாத்தீங்கன்னா கடக லக்னம். ஆமாங்க. இங்க உங்களுக்கு குழந்தை சந்தான பிராப்தம் வந்து லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் சனியும் இருக்கு. பொதுவா
அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது தாமதமாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே நேரத்துல குரு உங்களுக்கு குழந்தை காரகன், அதாவது தனபுத்திர காரகன்னு பேரு. இந்த குரு போய் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று உட்காந்துட்டாரு. நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய பரிகாரம் 2 தான். ஆனா நிச்சயமா குழந்தை உண்டு. ஏன்னா குரு செவ்வாயை பார்க்கறது வந்து குருமங்கள யோகம் இருக்கு. இது அற்புதமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு 2-3 வருடமாக இப்போ நேரம் நல்லா இல்லாம இருந்தது. ஏன்னா விருச்சிக ராசி என்னும் பொழுது 8ஆம் இடத்துல குரு போன வருடமெல்லாம் இருந்தாரு. இப்பதான் உங்களுக்கு நவமஸ்தானத்துல வந்திருக்கிறாரு. அதே நேரத்துல 7.5 சனியோட பாதிப்பும் படிப்படியா குறைய போறது. உங்களுக்கான பரிகாரம் 3 வாரம் போய் செவ்வாய்க்கிழமையில 6-7 போய் செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றணும். இது முதற் பரிகாரம். அடுத்தது குழந்தை கொடுக்கக்கூடிய காரகனே குரு தான். குரு அங்க நீச்சம் பெற்று உட்கார்ந்தால சனிக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரை எழுதிக்குங்க. சனிக்கிழமையில குரு ஓரையில போய் 8 வாரம் குரு பகவானுக்கு விளக்கேற்றணும். இது டிஃபரெண்டான பரிகாரம். என்னன்னா சனிக்கிழமையில போய் குருவுக்கு போய் யாராவது விளக்கேற்றுவாங்களான்னு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா நீங்க சனிக்கிழமையில தான் ஏற்றணும். குரு போய் உட்கார்ந்துருக்கிறது சனி பகவானுடைய காலில். அதனாலதான் அவருக்கு நம்ம வணங்கினால் மட்டுமே அதுக்குடைய வழி கண்டிப்பா பிறக்கும். அதனால சனிக்கிழமையில குரு ஓரையில போய் 8 வாரம் குரு பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. 8 வாரத்துல நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நல்ல முடிவு உண்டு. இதுல சந்தேகமே இல்லை. ஓகே, 8 வாரம் சனிக்கிழமையில குரு பகவானுக்கு தொடர்ந்து நீங்க விளக்கேத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எதிர்காலம் நிகழ்ச்சி. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். விக்னேஷ் குமார் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? பட்டுக்கோட்டை. டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? குறைச்சாச்சு மேம். இருந்தாலும் எக்கோ கேக்குது. சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/4/91. 10/4/91. எஸ் மேம். டைம், பிறந்த நேரம் நேரம் சொல்லுங்க. ஆமா மேம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 2/1 நைட்டு. 2/1 நைட்டு. 2/1 AM. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? பட்டுக்கோட்டை தான் மேம். பட்டுக்கோட்டை தான். என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன், பட் எனக்கு வேலையே கிடைக்கல மேம். சரி, முயற்சி பண்ணீங்களா? பண்ணேன் மேம். ஓகே, நீங்க தொடர்பிலே இருங்க. உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு, உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத சார் சொல்லுவாங்க. வணக்கம் விக்னேஷ். சொல்லுங்க. நீங்க அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. உங்களுக்கு வந்து பிஇ முடிச்சிருக்கீங்க, இன்னும் உத்தியோகம் கிடைக்கல. உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குங்க. என்னன்னா சந்திரன் குருவை பார்த்துக்கிறது கஜகேசரி யோகம். அதே நேரத்துல லக்னத்துல ராகு மகர லக்னம், அதாவது மகர லக்னத்தில் உட்கார்ந்து ராகு மகரத்துல உட்கார்ந்துருக்கன்னா காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதே நேரத்துல 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதும் பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. தொழில் ரீதியாக எந்தவித கவலையும் பட வேண்டாம். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு போன ஜூன் 13ஆம் தேதி தான் குரு மாறி இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு 2 வருடமாக முயற்சி எடுத்துட்டு வந்தீங்க, பலனே இல்லை. இப்ப அதுக்குடைய வழிதான் கண்டிப்பா பிறக்கும். என்னன்னா 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து வந்து பிரமாதமா இருக்கு. உங்க ராசியே குரு பார்க்கிறாரு. அதாவது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல மாந்தி உட்கார்ந்து இருக்கிறது தான் கொஞ்சம் தடங்களை கொடுக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது சுக்கிரன், அதாவது வெள்ளிக்கிழமையில போய் சுக்கிர ஓரையில காலையில 6-7 போய் 6 வாரம் போய் சுக்கிர பகவானுக்கு விளக்கேத்துங்க. முதல் வாரமும் கடைசி வாரமும் கடவுள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நடுவில் உள்ளதெல்லாம் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சுக்கிரவாரம் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு போய் ஒரு விசேஷமா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தொழில் நிச்சயமா உண்டு. ஓகே, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர பகவானுக்கு விளக்கேத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மனுக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இன்னொன்னு நேர் கூட இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. இந்துமதி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இல்ல டைம் தெரியலனா சொல்ல முடியாது. ஓகே, ராசி நட்சத்திரம் நீங்க சொல்லிட்டு கேட்டுக்கலாம். மீன ராசி. ரேவதி நட்சத்திரம். சரி, பேசுங்க. எங்க அண்ணனுக்கு முத்துகிருஷ்ணன் பேரு. சரி, சார்ட்ட பேசுங்க நீங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரமா. உங்களுக்கான கேள்வி எதனா கேட்கணுமா? கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுமா உங்களுக்கு தெளிவான நேரத்தை கொடுத்தீங்கன்னா உங்க லக்னத்தை கணிச்சு அதுக்குடைய கிரகங்கள்லாம் 10ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் மீன ராசி அப்படின்னும் பொழுது 10 குடிவரும் குருவே வராது. பொதுவா லக்னாதிபதி ராசிநாதனும் குருவாக வந்து 10 குடிவரும் குருவா வரதுனால கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குரிய வழி நிறைய இருக்கு. என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்குரிய மூல காரணம் செவ்வாய் சூரியன் குருவையும் சொல்லலாம். நிச்சயமா முயற்சி பண்ணிட்டு வாங்க. ஆனா இது 2 வருடமாக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் நடக்கல. இதுக்குடைய காரணம் என்னன்னாக்கா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு.
ஓகே அதே நேரத்துல அஷ்டம சனி அல்லாம குரு இது வரைக்கும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எல்லார்கிட்டையும் நீங்க பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுற மாதிரிலாம் வரும், அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். இப்போ குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்க ராசியே பாக்குறது இந்த ஒரு வருடத்துல நிச்சயமா கிடைக்கும். இன்னும் நீங்க முயற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீர்வு கண்டிப்பா நடக்கும். அதுக்குடைய பரிகாரம் எழுதிக்குங்க. செவ்வாய்க்கிழமை போய் முருகனை வணங்குறது தான் பரிகாரம். இந்த அரசு உத்தியோகத்துக்கெல்லாம் முருகனை வழிபட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயமா கிடைக்கும். முருகனுக்கு போய் 9 செவ்வாய்க்கிழமையில போய் தீபம் ஏத்திட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்குடைய சந்தேகம் இல்லாம கிடைக்குமா? ஓகே, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 9 வாரம் தீபம் ஏத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு தொழில் அமையும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி அழைத்தமைக்கு. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. சார் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சார் நான் பாரதி பேசுறேன். பாரதிமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க அண்ணனுக்காக கேக்குறேன். ஓகே, அண்ணனுடைய பேர் என்ன? அண்ணனோட பேர் வந்து வெங்கடேசன். வெங்கடேஷன். டேட் ஆஃப் பர்த் 27 87 10 10 1980. 1980. டைம் சொல்லுங்க. மார்னிங் 9:15. மார்னிங் 9:15. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னையில தான் பிறந்திருக்காரு. 9:15 9:15 9:15 இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே, சென்னையில பிறந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க அண்ணனுக்காக? இன்னும் அண்ணனுக்கு கல்யாணம் முடிவாகல. சரி, 7 வருஷமா நாங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கோம், இன்னும் கல்யாணமே முடிவாகல. சரி, நீங்க தொடர்புல இருங்க, சார் கூட பேசுவாங்க. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. உங்க அண்ணன் வெங்கடேசன் மிருகசிரீஷ நட்சத்திரம். ஆமாங்க ஐயா. ரிஷபராசிமா. ஆமா ஐயா, 7 வருஷமா பொண்ணு பாக்குறோம், ஒரு பொண்ணு கூட செட் ஆகுது. ஒண்ணு இல்லம்மா, இது கூடிய விஷயத்தை கையில ஜாதகத்தை வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றதை பாத்தீங்களா? லக்னத்துல செவ்வாய் இருக்கு, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. இங்க விருச்சிக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் ஒருவரே பாதகாதிபதி, அதாவது கெட்ட கிரகம்னு பேரு. அதாவது சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம். சரத்திற்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7 பாதகம், கெடுதல் பண்ணுவாங்க. இங்க லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்து 7ஆம் பார்வையா சந்திரனை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே நேரத்துல 7க்குடைய சுக்கிரன் வந்து முக்கியமான பலன் என்னன்னாக்கா, அவருக்கு பேரு தான் களத்திரக்காரகன்னு பேரு. இத கல்யாணத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த சுக்கிரனுக்கு இருக்கு. சுக்கிரன் போய் நீச்சம் ஆயிட்டாரு. நீச்சம் பெற்றதுனாக்கா அதுக்கு அப்படியே 0 பலன் தான். அதாவது அவர் வந்து காரகம் கெட்டு போயிடுறது. இப்போ இதுக்கு நீங்க உடனே பயந்துடாதீங்க. இனிமேல்தான் நான் இதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணியிருந்தா கூட வாழ்க்கையில ஏகப்பட்ட சிரமங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாரு. ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமா உங்களுக்கான பரிகாரம் உண்டு. இத பண்ணிட்டு வாங்க. 7 மாசத்துல உங்க அண்ணனுக்கு நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். நான் சொல்றதை எழுதிக்கங்க. என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல சுக்கிரன், அதாவது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சந்திர ஓரை எழுதிக்கங்கம்மா. வெள்ளிக்கிழமையில வர சந்திர ஓரையில போய் 2 வாரம் சந்திர பகவானுக்கு விளக்கேத்துங்க. சந்திர ஓரையில 2 வாரத்துக்கு சந்திரனுக்கு விளக்கேத்தணும் வெள்ளிக்கிழமையில. ஆமா. அடுத்தது புதன்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஓரை. புதன்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஓரையில போய் 6 வாரம் சுக்கிர பகவானுக்கு விளக்கேத்துங்க. இந்த 2 ஓரையும் பயன்படுத்திட்டு விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா. நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் எங்கேயும் அலையவே வேண்டாம், உங்களுக்கு நல்ல முடிவு பிறகு. ஒண்ணும் கவலைப்படாது, நல்லா இருக்குமா. என்ன இங்க ஒரு கவனிச்சிங்களா, குரு வந்து சந்திரனை பாக்குறாரு. இதுவும் ஒரு மிக நல்ல ஒரு அமைப்பு. நிச்சயமா நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நிச்சயமா இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய நீங்க தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமா நம்ம கடன் தொழிலை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து நிரந்தர கடன் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நம்ம ஜாதகத்தை முன்னாடியே பார்த்துட்டோம்னா ஓகே நம்மளுக்கு கடன் வரப்போகுதுன்னு நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது கடன் இருக்குன்னு தப்பிச்சுக்கலாம்னு சொல்றதை விட அந்த தசா புக்தி வந்து எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் மாதிரி. அதாவது கடைசி வரைக்கும் நம்ம தனக்காரகனாகவே, அதாவது நல்ல பணக்காரனாவே இருப்போம்னும் கிடையாது. அதே நேரத்துல நம்ம கிட்ட நிரந்தரமா நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சைக்கிள், மேல போயிட்டு இன்னொரு தடவை கீழே வரும். அது மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட கஷ்டம் இருக்குன்னாக்கா அது நிரந்தரமாக கஷ்டம் இல்லை. அதே மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. ஒவ்வொரு தசாநாதனும் தன்னுடைய சுழற்சிப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது நற்பலன்கள் ஏற்படும் பொழுது கண்டிப்பா நற்பலன்கள் ஏற்படும். ஆனா இந்த கடன் பட்டவங்கள்லாம் முக்கியமா பண்ண வேண்டிய பரிகாரம் முக்கியமா நடக்கணும். என்னன்னா, 6க்குடையவன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலோ 2க்குடையவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலோ கடன் நிச்சயமா ஏற்படும். இதற்கான பரிகாரம் என்பது சிவனை வணங்குறதால் மட்டுமே கடனிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். அதாவது சிவனை தான் வணங்கணும். இந்த கடன் பட்டவங்க எல்லாம் சிவனுக்கு போய் உங்களால் ஆன பிரதோஷம் அன்னைக்கு போய் பிரதோஷத்துல கலந்துட்டு சிவஸ்தலத்துல போயிட்டு உங்களால் ஆன ஒரு கைங்கரியம் சிவன் கோயிலுக்கு போய் நீங்க எழுதணும். அதுதான் கடனுக்குடைய தீர்வே. நம்ம சிவனுக்கு கொடுக்க நமக்கு வந்து இரட்டிப்பாக வரும். அது நிச்சயமா பண்ணி பாருங்க. கடனே இல்லாம, எந்தவித கடனும் இல்லாம நீங்க நல்லா நிம்மதியா இருப்பீங்க. இது நிச்சயமா அனுபவிச்சிருக்கோம்.
பண்ணிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேர் சம்பளம் எடுக்கிறாங்க இல்லையா? ஆமா. சோ இது சில பேர் வந்து அது சாமி கிட்ட வச்சு எடுக்கிறாங்க, இல்ல பீரோல வைக்கிறாங்க. ஆமா. அது என்ன முறையில நம்ம அத இது பண்ணணும்? அதாவது ஒண்ணு இல்ல, இந்த சாமி கிட்ட வைக்கிறோம், நம்ம இது பண்றோம், நம்ம கஷ்டப்பட்ட ஜீவன் வந்து ஒரு கெடு பலன்களுக்கு போகக்கூடாது என்பதனால தான். அதாவது நீங்க வாங்குற ஒரு 10 காசு ஆனா கூட சுபச்செலவு அபச்செலவுன்னு இருக்கு. இதை டாக்டர் கிட்ட போய் மருத்துவர்கிட்ட கொடுக்கறத விட நம்ம நற்கர்மங்கத்துக்கு போகலாம்ல. ஒரு திருமணத்திற்கு கொடுக்கலாம், ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு துணிமணி எடுக்கலாம். அதுக்குதான் வந்து நம்ம கெட்ட விஷயத்திற்கு நம்மளுடைய தன செலவு ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் வைக்கணுமே தவிர கடவுள்கிட்ட வச்சா டபுளா வரும்ன்றது நிச்சயமா கிடையாது. என்னோட நமக்கு அப்பவே எழுதியாச்சு, நம்ம பிறந்த நேரத்துல லக்னப்படி அப்பவே எழுதிட்டாங்க இன்னாருக்கு இன்னார்ன்றதும். அதே நேரத்துல நமக்கு தனப்பிராப்தம் இவ்வளவுதான் இருக்குன்ற. அதுக்குதான் சொல்லுவாங்க பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும். இதுல இருந்து என்னன்னாக்கா நம்ம தர்மம் பண்றதுனால அனைத்து வித நற்பலன்களும் கண்டிப்பா ஏற்படலாம். அதே நேரத்துல கடன் பட்டவங்க எல்லாம் சிவனுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. சிவஸ்தலத்துக்கு உங்களால் ஆன ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடனே இல்லாம இருக்கலாம். ஓகே, நன்றி. இறுதியாக ஒரு நல்ல ஆரோக்கியமான தகவல் கொடுத்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல கடன் சிறப்பித்தமைக்கு நன்றி ஐயா. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. எல்லா வீட்லயுமே கடன் இருக்கு. கடன் இருக்குன்னு சோர்ந்து போகாம உங்களுடைய முயற்சி மூலமும் சிவசோன பரிகாரம் மூலமும் சிவனை வணங்குறது மூலமா இதை கடன்களை இல்லாம பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியா உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.